அதே மாதிரி பெருமாள் வேணுகோபாலன் திருக்கோலத்தில் 6ஆம் திருநாள் அன்னைக்கு பத்தி உலாத்தல் என்பதாக அந்த பெரிய பந்தல்ல பெருமாள் பத்தி உலாத்தச்சே அப்படி கையில ஒரு புல்லாங்குழல் வச்சுட்டு 2 காலை அப்படி மடிச்சு போட்டுருப்பான், எக்ஸ் மாதிரி போட்டுருப்பான் 2 காலை. அது வேணுகானம் பண்ணக்கூடியதான ஒரு திருக்கோலம். என்னது? ஹரி பெருமாள் கையில் என்ன வச்சுட்டு இருக்கார்? புல்லாங்குழல். அது என்னது? வெறும் காம்பு. ஹரி காம்பு ஊதி, ஹரி காம்போதி. ஊதர்வி யாரு? கிருஷ்ணன். அப்ப எதுகுல காம்பு ஊதி, எதுகுல காம்போதி பெருமாள் வாசிப்பார். அந்த ஊதல் அழகான புல்லாங்குழல்ல ஒரு நண்டு மாணிக்கம் தொங்கும். பெருமாளுடைய 10 விரல்கள்ல அழகழகான மோதிரங்கள் டாலடிக்கும். 2 திருவடி அப்படி வச்சுருப்பான். பசுமாடு ஒண்ணு அப்படி பின்பக்கமா வந்து பெருமாள் திருவடியை தொட்டு இருக்கும். முன்பக்கம் ஒரு கண்ணுக்குட்டி இருக்கும். அந்த கண்ணுக்குட்டி இப்படி மேல பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை, வரதனுடைய திருமுக மண்டலத்தையே பார்த்துட்டு இருக்கும். இது தேசிகன் மங்களாசாசனம் பண்ணார் யாரவாபீதத்துல. கோபாயமானே புருஷே பரஸ்பில் கோரூபதாம் வேரகிரோ பஜந்த்யஹ பவ்யைரசேவந்த பதம் ததீயம் ஸ்தோப பிரதிச்சந்த நிபை ஸ்வசப்தைஹ. கோபாயமானே புருஷே பரஸ்பில், காக்கும் இயல்வினன் கண்ண பெருமான்னு அந்த பெருமாள் கிருஷ்ணன், அவன் பகவான் நாராயணன் இப்ப கிருஷ்ணனா பிறந்துட்டான். பெருமாள் கிருஷ்ணனா பிறந்துட்டார்னா பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடியதான வேதங்கள் என்ன பண்ணும்? கோரூபதாம் வேதகிரோ பஜந்த்யா. எல்லாம் பசுக்கள்லாம் வேதங்கள்லாம் பசுக்களா மாறிடுத்தான், வேதங்கள்லாம் பசுக்களா மாறிடுத்தான். பவ்யைரசேவந்த பதம் ததீயம் உம்பா உம்பா அப்படின்னு அந்த பசுமாடு சப்திக்கிறதே அதுதான் வேத ஒலி. பவ்யைரசேவந்த அந்த அம்மா அம்மான பசுமாடு சப்தம் இருக்கே அது வேதம். பதம் ததீயம் அவன் திருவடியை ஸ்தோத்திரம் பண்றது. பேரைஷ்ட சர்வைஹி அகமேவ வேத்யா. ஸ்ருதி சிரசி விதீப்தே எங்க இருக்கு? வேதங்களுக்கெல்லாம் மேல் சாற்றாய். வேதங்களுக்கு சிரோபூஷணமா விளங்குறது வரதனுடைய திருவடித்தானே. அப்ப அந்த பசுக்கள் வரதன் திருவடியை ஸ்தோத்திரம் பண்றது. இப்ப அர்ச்சையில சேவித்தோம்னா அந்த பசுமாடு தன் நாக்குனால பெருமாள் திருவடியை தொட்டு இருக்கும். வேத பிரதிபாத்தியன்றதுக்கு இது ஒண்ணு போருமே. இவன் வேத பிரதிபாத்தியன் அப்படின்னு காண்பிக்கிறதுக்கு இது ஒண்ணு போருமே. ஆச்சா, அது முடிஞ்ச உடனே எதிர ஒண்ணு இருக்கே கண்ணுக்குட்டி, அது என்ன? அதுதான் உபனிஷத். அவன் திருமுக மண்டலத்தை சேவிக்கிறது. பெருமாளுடைய திருமுக மண்டலத்தை அந்த உபனிஷத் அது பார்த்துருக்கு. அப்படி பெருமாள் சேவசாரிக்கிறான். கோடாலி முடிச்சோட பெருமாள் சேவசாரிக்கிறான். வரதன் அந்த கோடாலி முடிச்சு அழகு எங்க சேவிக்கலாம்? 6ஆம் உற்சவத்தில் பெருமாளை சேவிக்கலாம். அந்த சமயத்தில் நன்னா அழகா விஸ்தாரமானது ஒரு பந்தல்ல பெருமாளுக்கு பத்தி உலாத்தல் நடக்கும். நல்ல ஸ்ரீபாரன் தாங்கிகள் பெருமாளை எழுந்தருள பண்ணி பண்ணி பழக்கப்பட்டவன். அவ தோல் தட்டி அப்படி தோலை நிமித்தி வருவா. ஆடி ஆடி அசஞ்சி அசஞ்சி வருவான் பெருமாள். 2 பக்கமும் சாமரங்கள் விசிறி வீசுவான். ஒரு 7-8 பேர் விசிறி கைங்கரியம் பண்ணுவா. 4-5 பேர் சாமரம் வீசுவா. அனந்த சரஸ் புஷ்கரணிலேருந்து சில்லுன்னு காத்து வீசும். அப்ப பெருமாள் மேல மயில் தோகை சொருகின்ற பேர் அதராஹித சாரு வம்சநாளா மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா ஹரிநீலசிலா விபங்க நீளா பிரதிபாசந்து மமந்திம பிரயாணே. விஷயம் தெரிஞ்சவா இந்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லித்தா வரதன் அன்னைக்கு சேவிப்பான். இந்த ஒரு ஸ்லோகம் சொல்லித்தா வரதன் அன்னைக்கு சேவிப்பான். அதராஹித சாருவம்சநாளா, அதரத்துல வைத்ததான அழகியதான அந்த புல்லாங்குழல். மகுடாலம்பி மயூர பிஞ்சமாலா, தலையில மயில் தோகை சொல்லியிருக்கும். ஹரிநீலசிலா விபங்க நீலா, இந்திரநீலக்கல்
இந்திரநீலக்கல்லை போன்றதான ஒரு காந்தி. என்னப்பனே வரதா, எனக்கு கடைசி காலத்துல இந்த ஒரு சேவதாண்டாப்பா வேணும். பிரதிபா சந்து மமாந்திம பிரயாணே. இதே திருக்கோலத்துல வேணுகோபாலன் சாற்றுப்படியில வேணுகோபாலன் திருக்கோலத்துல தான் நீ எனக்கு கடைசியில சேவை சாதிக்கணும்னு பிரார்த்திப்பான். அப்ப நாலா பக்கமும் விசிறியும் சாமரமும் போடச்சே அந்த மயில் தோகை அப்படி சுழண்டு சுழண்டு வரும். அவன் திருக்குறள் கச்சேரியில சாற்றப்பட்டு இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் அப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். எதிர நாதஸ்வர கச்சேரியோ நல்ல கச்சேரி வச்சுருப்பா, அதை பெரும்பாலும் வாசிப்பார், ரசிப்பார். அந்த ஸ்ரீபாரன் தாங்கிகள் ஒரு தோளை தொட்டி அப்படி ஒரு குலுக்கு குலுக்கிறான், பெருமாள் அந்த ஃப்ளூட்டை ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுது. அதை சேவிக்கணும் சுவாமி.